ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறது சமீபத்தில் தமிழில் வெளியான ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஃபேண்டசி படம் தான் மிராய். படம் வந்து தமிழ் டப்பிங்லேயும் அவைலபிள் இருக்கு. தேஜா சஜா, ரித்திகா சிங், மஞ்சு மனோஜ், ஸ்ரேயா சரண் இப்படி பல பேர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. கார்த்திக் கட்டமனேனி இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். ஸோ இந்த கதையோட ஆரம்பத்தில் 9 விதமான மந்திர புத்தகங்கள் வந்துட்டு வெவ்வேறு இடங்கள்ல பாதுகாக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த புத்தகங்களை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு படத்துடைய வில்லன் முயற்சி பண்றான். ஸோ இந்த 9 புத்தகங்களையும் அடைஞ்சா தனக்கு வந்துட்டு ஏகப்பட்ட சக்திகள் கிடைக்கும். இந்த உலகத்தை தன்னோட கண்ட்ரோல்ல வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு வில்லன் வந்துட்டு நினைக்கிறான். கிட்டத்தட்ட 6 புத்தகங்களை தன்னுடைய வசமாக்கிக்கிட்ட வில்லன் அடுத்த 3 புத்தகங்களை எடுக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபடும் போது தான் கதைக்குள்ள நம்ம ஹீரோ வராரு. ஸோ அவர் வந்துட்டு சாதாரணமான ஒரு லைஃப் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு பாயிண்ட்ல தான் தெரிய வருது அவருக்கு ஒரு முக்கியமான மோட்டிவ் வந்துட்டு இந்த லைஃப்ல வந்து பண்ண வேண்டியது இருக்கு. அதாவது இந்த புக்கை வந்துட்டு வில்லன் கை கிட்ட போகாம இருக்கிறதுக்கு தான் ஹீரோவுடைய ஒரு மிகப்பெரிய மோட்டிவ் அப்படின்னு ஹீரோக்கு லேட்டா தான் தெரிய வருது. இதுக்கு மிராய் அப்படிங்கிற ஒரு ஆயுதம் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு தேவைப்படுது. ஸோ அந்த ஆயுதத்தை நம்ம ஹீரோ எப்படி தேடி கண்டுபிடிச்சாரு. ஸோ அந்த ஆயுதம் இவருக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா வில்லனை அழிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்துல தேஜா சஜாவாகட்டும், ரித்திகா நாயக் ஆகட்டும், படத்துல வரக்கூடிய 2 காமெடியன்ஸ் ஆகட்டும், ஜெயராம் சார் ஆகட்டும், ஸ்ரேயா சரண் ஆகட்டும், வில்லனா நடிச்சிருக்கிற மஞ்சு மனோஜ் சார் ஆகட்டும், எல்லாருமே அவங்கவுங்க பர்ஃபார்மன்ஸை நீட்டா கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுல யார் சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜெயராம் சாரோடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் வந்து இந்த படத்துக்கு ஒரு பிளஸ்ஸா வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ அவரோட இந்த ஹியூமர் போர்ஷன்ஸ் ஆகட்டும், மற்ற சில இடங்கள் ஆகட்டும், இதெல்லாமே படத்துல நல்லா இருந்துச்சு. ரொம்பவே ஃபிளாட்டா நகரக்கூடிய இந்த ஒரு கதைக்கு ஜெயராம் சார் தான் வந்துட்டு அங்கங்க கொஞ்சம் எனர்ஜி கொடுக்குறாரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த படம் ஆரம்பிக்கும் போதே இதுதான் கதை, இங்கதான் போய் முடிய போகுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். அதை எந்த அளவுக்கு சுவாரஸ்யமா சொல்றாங்க அப்படிங்கிறத விஷயமே. ஸோ இதுக்குள்ள ஏகப்பட்ட அந்த மாயாஜாலமான விஷயங்கள், ஆக்ஷன் காட்சிகள் இதெல்லாம் வந்து அங்கங்க ஃபில் பண்ணி இந்த ஒட்டுமொத்த படத்தையும் வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. விஷுவலா பார்க்கும்போது படம் ரொம்பவே சூப்பரா இருக்கு. நல்ல கிராண்டா வந்து பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு ராட்சச கழுகு ஒரு 2 இடத்துல வரும். ஹீரோ வந்து ஒரு ட்ரெயினை வந்து நிறுத்த ட்ரை பண்ணுவாரு. ஸோ அதுக்கான அந்த சிஜி ஒர்க் ஆகட்டும், மிராய் அப்படிங்கிற அந்த வெப்பனை யூஸ் பண்ணி வில்லன்களை அழிக்கக்கூடிய ஒரு சில இடங்களாகட்டும், ஸோ இந்த மாதிரியான நிறைய போர்ஷன்ஸ் வந்து இந்த படத்துல ரசிக்கும் விதத்திலேயே வந்து எடுத்திருந்தாங்க. பட் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹீரோ தன்னுடைய பவரை ரியலைஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு இடங்கள்லாம் வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்ல. ஒரு கூஸ் பம்ப்ஸான விஷயங்கள் மாதிரி எல்லாம் பெருசா இல்ல. ஸோ அது பாட்டுக்கு அப்படியே போகுது. அண்ட் வில்லனுக்கான அந்த ஃபிளாஷ்பேக் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வில்லனுக்கு ஏன் அந்த புத்தகங்கள் வந்து தேவைப்படுது, வில்லன் ஏன் வில்லனாக மாறினாரு, அதுக்கான காரணம் ஃபிளாஷ்பேக் இதெல்லாமே வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ஹீரோவுக்கான அந்த இம்பார்ட்டன்ஸை பெரிய அளவில் கொடுக்காம போயிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் ஏற்படுச்சு. ஹீரோ கூடவே டிராவல் பண்ணக்கூடிய 2 காமெடியன்ஸ் அவங்க பண்ணக்கூடிய காமெடி அங்கங்க லைட்டா நல்லா இருந்துச்சு. மற்றபடி இந்த படத்துல வந்துட்டு இங்க போனா இது கிடைக்கும், இந்த பவர் கிடைக்கும், இங்க தேடி போங்க, இந்த சக்தி கிடைக்கும், அந்த மாதிரி வந்து படம் முழுக்க டிராவல் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நமக்கே வந்து டயர்டாக்கி விட்டுரும். ஸோ நிறைய ஊர் டிராவல் பண்ணிட்டு வந்து ஒரு ஃபீல் நமக்கே கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த படம் 2.25 மணி நேரம் பக்கம் இருக்கு. அவ்வளோ தேவையில்லையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு கொடுத்துச்சு. எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொடுத்துச்சு. அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. உதாரணத்துக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ், அந்த மாயாஜாலமான காட்சிகள், அதுக்கான கிராபிக்ஸ் இதெல்லாமே வந்து செம பிரம்மாண்டமாக கிளாஸாக பண்ணியிருந்தாங்க. கதையில மட்டும் இன்னும் கொஞ்சம் சிம்பிளா வந்து கொண்டு போயிருந்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ ரொம்பவே சுத்தி வளைச்சு இந்த கதையை சொன்ன மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலா கதை ஆரம்பிக்கும் போதே இதுதான் அப்படின்னு தெரிஞ்சிடும். அதுக்கு மேல நீங்க என்ன சுவாரஸ்யப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. ஓவராலா இந்த படம் வந்துட்டு தாராளமா ஒரு டைம் ட்ரை பண்ணலாம். மிக முக்கியமா கிட்ஸ் இந்த படத்தை வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஃப்ரீ டைம் கிடைச்சா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஒரு ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.